அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாம். இஸ்லாத்தில் மாமன் மருமகள் திருமணம் அங்கீகரிக்கப்படவில்லை. ஆனால் இந்து மதத்தில் இந்த திருமணத்திற்கு அங்கீகாரம் வழங்கப்பட்டுள்ளது. இந்த திருமணத்தை முடித்த இருவர் இஸ்லாத்திய தழுவிய பிறகு அவங்களோட உறவு முறைக்கு இஸ்லாத்தின் நிலைப்பாடு என்ன? இஸ்லாத்திய தழுவிய பின் அவங்களோட மாமன் இவன் திருமணம் முடித்த பின் அதில் அவர்களுடைய உறவு முறைக்கு இஸ்லாத்தின் நிலைப்பாடு என்ன? அதாவது என்ன கேள்வி கேட்குறாங்கண்டா, ரெண்டு பேர் திருமணம் முடிச்சிருக்கிறாங்க. இஸ்லாத்துக்கு முன்பதாக மாமனும் மருமகளும் திருமணம் முடிச்சிருக்கிறாங்க. மாமனும் மருமகள் வேண்டா திருமணம் முடித்ததுனால மாமன் வர்றாரு, அவர் இல்லை, தாய் மாமன். தாய் மாமனும் சகோதரியுடைய மகளும் திருமணம் முடிச்சிருக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் அவங்க இஸ்லாத்துக்கு வந்துடுறாங்க. வந்தால் அவர்களுக்கு திருமண உறவை தொடரலாமா அப்படின்னு கேட்குறாங்க. இஸ்லாத்தில் தெளிவாக என்ன சொல்லப்பட்டிருக்குது, மார்க்கத்தில் யாரை யாரை திருமணம் முடிக்கலாம், யாரை யாரை திருமணம் முடிக்கக்கூடாது என்பது இஸ்லாம் தெளிவாக சொல்லுது. அது சொல்லக்கூடிய உறவுகளில் கேள்வி கேட்டவங்களே விளங்கி தான் கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்க? தாய் மாமனை திருமணம் முடிக்க கூடாது என்று இஸ்லாம் சொல்லிருச்சு. இதை எப்படி நாங்கள் புரிஞ்சுக்கொள்கிறோம்? திருமறை குர்ஆனில் 24வது அத்தியாயத்தில் 31வது வசனத்தில் அல்லாஹ் பட்டியல் போடுறான். நீங்கள் யார் யார் முன்னாடி நீங்கள் உங்களுடைய ஆடைகளை அலங்கரித்து கொண்டு அல்லது ஒரு குறையான அளவில் ஆடைகளை அணிந்தவர்களாக யார் யார் முன்னுக்கு காட்சி அளிக்கலாம் என்று பெண்களுக்கு அல்லாஹ் தாலா ஒரு கட்டளையை போடுறான். அதில் பட்டியல் போடும்போது சில உறவுகளை அல்லாஹ் தாலா சொல்லி காட்டுறான். இந்த உறவுகள் தான் உண்மையிலே இரத்த உறவுகள். யார் உறவு என்று சொல்லி நாங்கள் வச்சிருக்கிறோமோ அவங்க தான் இந்த பட்டியலில் வரக்கூடிய உறவுகள். இது அல்லாதவர்கள் எல்லாமே திருமணம் முடிப்பதற்கு அனுமதிக்கப்பட்டவர்கள். அதாவது உறவுகள் அல்ல, உறவல்லாதவர்கள் தானே திருமணம் முடிக்கலாம் என்று இஸ்லாம் சொல்லுது. அப்போ திருமணம் முடிப்பதற்கு தடை செய்யப்பட்டவர்கள் என்று அல்லாஹ் எந்த பட்டியலை போடுறானோ, அல்லது ஒரு மகரம் என்ற நிலையில் யார் யாரெல்லாம் இருப்பார்கள் என்று அல்லாஹ் யாரை பட்டியல் போடுறானோ அவர்கள் அல்லாதவர்களை திருமணம் முடிக்க கூடாது என்று குர்ஆன் சொல்வதை நாங்கள் புரிஞ்சுக்கொள்கிறோம். அல்லாஹ் தாலா தெல்ல தெளிவாக இரத்த உறவு என்ற பட்டியலில் மாமனாரை போடுறான், தந்தையை போட்டிருக்கிறான், தந்தையுடைய கணவருடைய தந்தைமார்கள் அல்லாஹ் போட்டிருக்கிறான், இன்னும் பல உறவுகளுடைய பட்டியல் அல்லாஹ் போடுறான். அந்த உறவு பட்டியல்களில் யார் இருப்பார்களோ அவர்களை திருமணம் முடிக்க கூடாதுன்னு இஸ்லாம் சொன்ன பிறகு எங்களுக்கு என்ன செய்ய முடியாது? உறவை தொடர முடியாது. ஆனால் முஸ்லீம்கள் அதை விளங்கி வச்சு தான் இருக்கிறாங்க. முஸ்லீம் அல்லாதவர்கள் இஸ்லாத்துக்கு வர்றதுக்கு முன்பதாக தாய் மாமனை திருமணம் முடிச்சு இருந்த நிலையில் அவங்க வாழ்க்கையை தொடர்ந்து கொண்டு வர்றாங்க, பிள்ளைகளையும் பெற்றெடுத்து இருப்பாங்க, இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க. இப்போ என்ன பண்ணுறது என்று கேட்டால் அவர்களுக்குரிய நிலை என்ன? இஸ்லாம் தெளிவாக சொல்கிறது, அவர்கள் அந்த திருமண உறவை முறிக்க வேண்டும். காரணம் என்ன? அவர்கள் தெளிவாக அல்லாஹ்வுடைய சட்டத்திற்கு மாற்றமாக அந்த உறவை அவர்கள் பேணி இருக்கிறார்கள், அந்த திருமண வாழ்க்கைக்குள்ளே நுழைஞ்சிருக்கிறாங்க. அது செய்யலாமா? செய்ய முடியாது. இஸ்லாம் தடுத்து இருக்குது. அவர்கள் இஸ்லாத்துக்குள்ளே நுழைவதற்கு இந்த திருமண முறை, இந்த திருமண உறவு தடையாக நிற்காது. இஸ்லாத்துக்குள்ளே வந்துடலாம். கலிமாவை சொல்வதற்கு, அல்லாவை ஏற்றுக்கொள்வதற்கு, ஏகத்துவத்துக்குள்ளே நுழைவதற்கு இது ஒரு தடையாக நிற்காது. ஆனால் எதுக்கு இது தடையாக நிற்கும் தெரியுமா? திருமண உறவை தொடர்ச்சியாக பேணுவதற்கு தடை நிற்கும். இஸ்லாத்தில் நிர்பந்தம் இல்லை, லா இக்ராஹ ஃபித்தீன், இந்த மார்க்கத்தில் எந்த நிர்பந்தமும் இல்லை. யாரும் ஏற்றுக்கொள்ளலாம், நிராகரிக்கலாம். ஆனால் ஒருவர் எப்போது இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொள்கிறாரோ, இஸ்லாத்தை அவருடைய வாழ்க்கை நெறியாக அங்கீகரித்துக் கொள்கிறாரோ, அந்த நிமிடத்திலிருந்து அவர் இஸ்லாத்துடைய சட்டதிட்டங்களை கடைபிடிக்கணும். இஸ்லாத்துக்கு வர்றதுக்கு முன்பதாக அவருக்கு மது தடுக்கப்படலை, அவருக்கு பண்டி இறைச்சி தடுக்கப்படலை, அவருக்கு வேறு இஸ்லாம் தடை செய்யப்பட்ட பொருட்கள் நிறைய இருக்கும், அது ஒன்றுமே தடையாக இருந்திருக்காது. இஸ்லாத்துக்கு வந்த பிறகு அதில் நான் பழக்கப்பட்டுட்டேன், தொடர்ச்சியாக மது அருந்தி வந்துட்டேன்,
இஸ்லாத்துக்கு வந்ததனால நான் வந்து இப்போ அதை விட முடியாது என்று சொன்னால் நாங்கள் அதை ஏற்றுக்கொள்வோமா? ஏற்றுக்கொள்ள மாட்டோம். என்ன சொல்லுவோம்? எப்போ இஸ்லாத்துக்கு வந்தீங்களோ இந்த மார்க்கத்துடைய சட்டதிட்டங்களை கடைப்பிடிக்கிறதுக்கு நினச்சிட்டு வந்துட்டீங்க, அவள் விட்டு தான் ஆகணும். இந்த மாதிரி ஒருத்தர் இருக்கிறார், இஸ்லாத்துக்கு வர்றதுக்கு முன்பதாக சகோதரி இருவரை, 2 சகோதரிகளை ஒரே நேரத்தில் திருமணம் முடிச்சிருக்கிறார். ஒரே நேரத்தில் 2 சகோதரிகளை திருமணம் முடித்து இருக்கக்கூடிய ஒருவர் இஸ்லாத்துக்குள்ள நுழைகிறாரு. நுழைஞ்சா அவருக்கு என்ன பத்துவா கொடுக்கணும்? 2 சகோதரிகளோட நீங்கள் உங்களோட குடும்ப வாழ்க்கையை கொண்டு போங்கன்னு பத்துவா கொடுக்கலாமா? முடியாது. ஏன்? மார்க்கம் தடுக்குது. அதை விளங்கி வச்சுக்கிறோமா இல்லையா? அது எப்படி தாத்தாவோடையும் தங்கச்சோடையும் ஒரே நேரத்தில் திருமண வாழ்க்கையை கொண்டு போக முடியாதே. இஸ்லாத்துக்கு வர்றதுக்கு முன்பதாக அவர் செஞ்சால், அவர் எந்த மார்க்கத்தில் இருந்தாரோ அதில் அதுக்கு தடை இருந்திருக்காது, அல்லது தடுத்து இருந்தாலும் அவர் அதை கண்டுகொள்ளாமல் இருந்திருப்பார். இஸ்லாத்துக்கு வந்த பிறகு அதை தொடரலாமா? தொடர முடியாது. இது போல தான் மாமன் சொந்த மாமனை, தாய் மாமனை முடிச்சிருந்தாலும் தாய் மாமன் திருமணம் முடிப்பதற்கு தடுக்கப்பட்டவர்கள். திருமணம் முடிப்பதற்கு தடுக்கப்பட்ட அந்த பட்டியலை அல்லாஹ் தாலா 4வது அத்தியாயத்தில் சொல்லி காட்டுறான், யார் யார் திருமணம் முடிப்பதற்கு தடுக்கப்பட்டவர்கள் என்று. அதில் இந்த மாமனாரும் வந்து நிற்பார், தாய் மாமன் வந்து நிற்பார். தாயின் சகோதரர்கள் உங்களுக்கு திருமணம் முடிப்பதற்கு தடை செய்யப்பட்டவர்கள் என்று அல்லாஹ் சொல்லுவான். அப்போ அல்லாஹ் சொன்ன தடையை மீறி நாங்கள் வந்து வாழ்க்கையை கொண்டு போக முடியாது. ஆனால் ஒருத்தர் இஸ்லாத்துக்கு வர்றதுக்கு முன்பதாக இதை செஞ்சிட்டாங்க, இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க, அவங்களுக்கு மார்க்க சட்டம் பிரிஞ்சு வாழணும், பிரியாமல் தொடர்ச்சியாக அதே நிலையில் வாழ்கிறாங்கன்னு வைங்க, அதே நிலையில் மெயின்டைன் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க. இவர்களுடைய நிலை என்ன என்று கேட்டால், அவர்கள் ஹராத்தை செஞ்சு கொண்டு இருக்கிறாங்க, பாவமான காரியத்தில் ஈடுபட்டு கொண்டு இருக்கிறாங்க, இஸ்லாம் தடை செஞ்ச ஒன்றை அவங்களோட வாழ்க்கையில் அமுல்படுத்துகிறாங்க. ஆனால் அவர்கள் வந்து மறுமையிலே நிரந்தர நரகத்துக்குரியவர்களா? இல்லை. ஏன் நிரந்தர நரகத்துக்குரியவர்கள் இல்லை? அவர்கள் குஃபுர்லேருந்து விடுபட்டுட்டாங்க, சிறுக்குலேருந்து விடுபட்டுட்டாங்க. இந்த சட்டத்தை பொறுத்தளவில் அல்லாஹ் தாலா மறுமையில் ஒரு தடை செய்யப்பட்ட ஒரு செய்தியை, செயலை, காரியத்தை செய்ததனால் அல்லாஹ் நாடினால் தண்டிக்கலாம், அல்லாஹ் நாடினால் மன்னிக்கலாம். ஆனால் அல்லாஹ் மன்னிக்கவே மாட்டான். எதை? சிறுக்க மன்னிக்கவே மாட்டான். இன்னல்லாஹ லா யக்ஃபிரு வ யுஷ்ரக பிஹி, தனக்கு இணை கற்பிக்கப்படுவதை அல்லாஹ் மன்னிக்கவே மாட்டான். வ யக்ஃபிரு மா தூன தாலிக லிமன் யஷா, அது அல்லாத பாவங்களை தான் நாடியவருக்கு அல்லாஹ் மன்னிக்கிறதா சொல்றான். அப்ப சிறுக்க அல்லாஹ் மன்னிக்காததுனால, அது அல்லாத பாவங்கள் எல்லாம் நாடியவர்களுக்கு மன்னிப்பதாக அல்லாஹ் சொல்வதனால நாடினால தண்டிச்சிடுவான். ஆனால் பாவம் என்ற நிலையில் இருக்கும், நிரந்தர நரகத்துக்குரிய நிலையில் இருக்காது. அதனால ஒருத்தர் இஸ்லாத்துக்கு வர நினைக்கிறாங்களா, தாராளமாக வாங்க. மார்க் அடிப்படையில் அந்த உறவை முறிக்கத்தான் வேணும். முறிக்காம வாழ்றாங்களா, ஒரு தவறை செய்து கொண்டு இருக்கிறார்கள், அந்த தவறுக்காக மறுமையில் அல்லாஹ் நாடினால் தண்டிப்பான், நாடினால் மன்னிப்பான். ஆனால் இதுக்காக அவர்கள் ஹராத்தை செய்து கொண்டிருக்க வேண்டி வருமே என்பதற்காக இஸ்லாத்துக்கு வராமல் இருந்தாங்கன்னு வைங்க, அப்போ என்ன நடக்கும்? நிரந்தரமாக நரகத்துக்கு போக வேண்டி வரும். அதை விட இஸ்லாத்துக்கு வந்து அல்லாஹ்வுடைய இறையச்சம் அவர்களிடம் இருக்கும் என்று சொன்னால் உறவை முறிச்சிட்டு விவாகரத்து பண்ணிட்டு அவங்களோட வாழ்க்கையை கொண்டு போகணும். இல்லை முடியலைன்ற ஒரு நிர்பந்தத்தில் அவங்க சிக்கிட்டாங்களா, அந்த மாதிரி சூழ்நிலையில் தவறு தான் செய்கிறார்கள். ஆனால் இந்த தவறின் ஊடாக நிரந்தர நரகத்தை அடைய மாட்டாங்க. அதுக்காக இஸ்லாத்துக்கு வர்றவங்கள தடுத்துறாதீங்க, வந்துடட்டும். இஸ்லாத்துக்கு வந்தாலே நிரந்தர நரகத்திலிருந்து பாதுகாப்பு பெறுவாங்க என்ற அடிப்படையில் தான் அவர்களுக்கு நாங்கள் குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் வழிகாட்டி வர்றோம். அந்த அடிப்படையில் பல பேர் இஸ்லாத்துக்கு வந்த பிறகு இரத்த உறவுகளை திருமணம் முடிச்சிருந்தவங்க விவாகரத்து செஞ்சு 2 தரப்பும் சந்தோஷமாக நிம்மதியாக வேறு வேறு திருமணங்களை முடித்தவர்களாக வாழக்கூடியவர்களும் இருக்கிறாங்க. இல்லை 2 பேரும் பிரிந்து தொடர்ச்சியாக நாங்கள் தனிமையான வாழ்க்கையை வாழ்வோம் என்று வாழ்வாதாரத்துக்கான ஏற்பாடுகளை செஞ்சு தனிமையில் வாழக்கூடியவங்களும் இருக்கிறாங்க. ஒரு சிலர் இது போன்று தடை முறிக்க முடியலை, எனவே இந்த காரியத்தை நாங்கள் செஞ்சு கொண்டு இருக்கிறோம் என்று செஞ்சு கொண்டு இருக்கிறாங்க. அது ஹராம் தான், குற்றம் தான், பாவம் தான். அல்லாஹ் நாடினால் மறுமையில் தண்டிச்சிருவான். நிரந்தர நரகத்துக்குரிய பாவம் இல்லை என்றதை விளங்கிக் கொள்ளணும்.